உங்கள் மிகப்பெரிய பதட்டத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஒரே ஒரு காரணம். நீங்களே உருவாக்கிய ஒரு முழுமையான மாயை என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? இது ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை. ஆனால் இதுவே உங்களை விடுவிக்கும் திறவுகோல். நவீன உலகம் உங்களை ஒரு கண்ணுக்குத் தெரியாத கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறது. அந்த கூண்டின் கம்பிகள் அடுத்தவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற பயத்தால் பின்னப்பட்டுள்ளன. இந்த வீடியோவில் அந்த கூண்டின் பூட்டை 2 நிமிடங்களில் உடைக்கப் போகும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் கேள்வியை நாம் ஆழமாக ஆராயப் போகிறோம். இது வெறும் தந்திரம் அல்ல, இது ஒரு மனரீதியான மாற்றம். இதை 1% ஆண்கள் மட்டுமே தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் அந்த 1%த்தில் ஒருவராக இருக்கத் தயாரா? உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்களின் கருத்து உங்களை எவ்வளவு தூரம் பாதித்துள்ளது? கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். இப்போது உங்கள் மனதை மாற்றியமைக்கும் பயணத்தைத் தொடங்குவோம். நாம் ஒரு விசித்திரமான காலகட்டத்தில் வாழ்கிறோம். சமூக ஊடகங்கள் மற்றும் நிலையான இணைப்பு மூலம் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை, ஆனால் முன்பை விட தனிமையாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உணர்கிறோம். ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு பார்வை, இவை அனைத்தும் நமது சுயமதிப்பிற்கான சிறிய அளவீடுகளாக மாறிவிட்டன. ஆண்கள் குறிப்பாக வலிமையாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை உணர்கிறார்கள். ஆனால் இந்த வலிமையின் வரையறை வெளிப்புற ஒப்புதலைச் சார்ந்து இருக்கும்போது அது உண்மையான வலிமை அல்ல. அது ஒரு முகமூடி. நீங்கள் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசத் தயங்குகிறீர்களா? ஒரு பெண்ணிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த பயப்படுகிறீர்களா? உங்கள் உண்மையான ஆர்வங்களை பின்பற்றத் தயங்குகிறீர்களா? இவை அனைத்தும் ஒரே நோயின் அறிகுறிகள்: சமூக நிராகரிப்புக்கான பயம். இந்த பயம் உங்கள் திறனை முடக்குகிறது, உங்கள் முடிவுகளை பலவீனப்படுத்துகிறது, மேலும் உங்களை உங்கள் சொந்த வாழ்க்கையின் ஒரு பார்வையாளராக மாற்றுகிறது. இந்த வீடியோ அந்த பயத்தின் மூல காரணத்தை ஆராய்ந்து அதை வேரோடு பிடுங்கி எறிவதற்கான ஒரு ஸ்டோயிக் ஆயுதத்தை உங்களுக்கு வழங்கும். முதல் படி: கண்ணுக்குத் தெரியாத கூண்டை அங்கீகரித்தல். நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் தப்பிக்க முடியாது. இந்த கூண்டு மற்றவர்களின் கருத்துக்களால் ஆனது. உங்கள் சக ஊழியர் உங்கள் வேலையைப் பற்றி என்ன நினைக்கிறார்? உங்கள் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கை முறையை எப்படி பார்க்கிறார்கள்? சமூக ஊடகங்களில் அந்நியர்கள் உங்கள் தோற்றத்தை எப்படி மதிப்பிடுகிறார்கள்? இவை ஒவ்வொன்றும் ஒரு சிறிய கம்பி. தனியாக அவை பலவீனமானவை, ஆனால் ஒன்றாக அவை உங்கள் மனதைச் சுற்றி ஒரு அசைக்க முடியாத சிறையை உருவாக்குகின்றன. இந்தச் சிறையின் மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால், அது வசதியாக உணர வைக்கிறது. ஒப்புதல் பெறுவது ஒரு போதைப் பொருள் போன்றது. அது தற்காலிகமாக நன்றாக உணர வைக்கிறது, ஆனால் நீண்ட காலத்திற்கு அது உங்களை அடிமையாக்கி உங்கள் சுயாதீனமான சிந்தனை மற்றும் செயல்பாட்டுத் திறனை அழிக்கிறது. ஸ்டோய்சிசத்தின் முதல் படி இந்த கூண்டு இருப்பதை ஒப்புக்கொள்வது. நீங்கள் ஒப்புதலுக்காக ஏங்குகிறீர்கள் என்பதை நேர்மையாக ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த நேர்மைதான் விடுதலைக்கான முதல் படி. இரண்டாவது படி: ஒப்புதலின் உயிரியலை புரிந்து கொள்வது. இந்த தேவை எங்கிருந்து வருகிறது? இது உங்கள் பலவீனம் அல்ல, இது உங்கள் பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் பழங்குடியினராக வாழ்ந்தனர். பழங்குடியிலிருந்து வெளியேற்றப்படுவது என்பது மரண தண்டனைக்கு சமம். எனவே சமூக ஒப்புதலைப் பெறுவதற்கும் நிராகரிப்பைத் தவிர்ப்பதற்கும் நமது மூளை ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு உயிர் வாழும் பொறிமுறை. ஆனால் இன்று நாம் வாழும் உலகம் முற்றிலும் வேறுபட்டது. ஒரு சக ஊழியரின் அதிருப்தி உங்களை கொன்றுவிடாது. இன்ஸ்டாகிராமில் ஒரு எதிர்மறையான கருத்து உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் அல்ல. ஆனாலும் நமது பழமையான மூளை இன்னும் அதே வழியில் செயல்படுகிறது. அது ஒவ்வொரு சமூகத் தொடர்பையும் ஒரு உயிர் வாழும் சோதனையாக பார்க்கிறது. இந்த உயிரியல் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களை நீங்களே குறைவாக தீர்ப்பீர்கள். இது உங்கள் தவறு அல்ல, இது உங்கள் வன்பொருளின் ஒரு பகுதி. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், ஸ்டோய்சிசம் என்பது உங்கள் மென்பொருளை மேம்படுத்துவதாகும். உங்கள் பழமையான உள்ளுணர்வுகளை மீறி உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி செயல்பட அது உங்களுக்கு கற்பிக்கிறது. மூன்றாவது படி: நவீன பெருக்கியை அடையாளம் காணுதல். சமூக ஊடகம் என்பது ஒப்புதலுக்கான நமது பழமையான இயக்கத்தை எடுத்து அதை 1000 மடங்கு பெருக்கும் ஒரு கருவியாகும். இது ஒரு முடிவற்ற ஒப்பீட்டு இயந்திரம். நீங்கள் மற்றவர்களின் கவனமாக தொகுக்கப்பட்ட வெற்றிக் கதைகளை பார்க்கிறீர்கள்,
மேலும் உங்கள் சொந்த வாழ்க்கையை அதனுடன் ஒப்பிடுகிறீர்கள். இது ஒரு நேர்மையற்ற விளையாட்டு. நீங்கள் அவர்களின் சிறப்பம்சங்களை உங்கள் அன்றாட யதார்த்தத்துடன் ஒப்பிடுகிறீர்கள். இது உங்களை போதுமானதாக இல்லை என்று உணர வைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறிவிப்பும் ஒவ்வொரு லைக்கும் டோபமைனின் ஒரு சிறிய வெற்றி. இது உங்களை மீண்டும் மீண்டும் வர வைக்கிறது, மேலும் மேலும் ஒப்புதலுக்காக இயங்குகிறது. வலிமையான மனம் கொண்ட மனிதன் இந்த விளையாட்டை விளையாட மறுக்கிறான். அவன் சமூக ஊடகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். அது அவனை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. அவன் தனது மதிப்பை லைக்குகளின் எண்ணிக்கையில் அளவிடுவதில்லை. அவன் தனது உள் மதிப்புகளில் தனது அடித்தளத்தை உருவாக்குகிறான். இந்த டிஜிட்டல் பெருகியின் ஆபத்தை நீங்கள் அங்கீகரிக்கும்போது அதன் மீதான உங்கள் பிடியை தளர்த்தத் தொடங்கலாம். 4வது படி, நீங்கள் செலுத்தும் விலையை உணர்தல். பிறரின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் உண்மையான விலை என்ன? அது உங்கள் சக்தி. உங்கள் கவனம் எங்கு செல்கிறதோ அங்கு உங்கள் ஆற்றல் பாய்கிறது. உங்கள் கவனம் தொடர்ந்து அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதில் இருந்தால் உங்கள் ஆற்றல் அனைத்தும் வெளிப்புறமாகச் சிதறடிக்கப்படுகிறது. உங்கள் இலக்குகள், உங்கள் மதிப்புகள், உங்கள் செயல்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நீங்கள் மற்றவர்களின் சாத்தியமான தீர்ப்புகளை நிர்வகிக்க முயற்சிக்கிறீர்கள். இது ஒருபோதும் வெல்ல முடியாத ஒரு போர். நீங்கள் ஒருபோதும் அனைவரையும் மகிழ்விக்க முடியாது. அவ்வாறு செய்ய முயற்சிப்பது உங்கள் ஆன்மாவை மெதுவாக அரித்துவிடும். நீங்கள் உங்கள் உண்மையான சுபாவத்தை மறைக்கிறீர்கள். நீங்கள் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கிறீர்கள். நீங்கள் பாதுகாப்பாக விளையாடுகிறீர்கள். இதன் விளைவாக நீங்கள் ஒருபோதும் உங்கள் முழு திறனையும் எட்டுவதில்லை. நீங்கள் செலுத்தும் விலை உங்கள் உண்மையான சுயம். இது மிக அதிக விலை. இந்த விலையை நீங்கள் உணரும்போது மாற்றத்திற்கான உந்துதல் வலுவாகிறது. 5வது படி, முதல் ஸ்டோயிக் உண்மை. உங்கள் நற்பெயர் நீங்கள் அல்ல. இது ஒரு ஆழமான கருத்து. ஸ்டோயிக் தத்துவவாதிகள், குறிப்பாக எபிக்டெட்டஸ், இந்த வேறுபாட்டை வலியுறுத்தினார். உங்கள் கட்டுக்குள் இருப்பவை மற்றும் உங்கள் கட்டுக்கு அப்பாற்பட்டவை. உங்கள் செயல்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் மதிப்புகள், இவை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. உங்கள் நற்பெயர், அது முற்றிலும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. உங்கள் நற்பெயர் என்பது மற்றவர்களின் மனதில் உங்களைப் பற்றிய ஒரு கருத்து. அது அவர்களின் அனுபவங்கள், அவர்களின் தப்பெண்ணங்கள், அவர்களின் மனநிலைகள் ஆகியவற்றால் வடிகட்டப்படுகிறது. நீங்கள் உலகின் மிக நேர்மையான நபராக இருக்கலாம், ஆனால் உங்களை நம்பாத ஒருவர் உங்களை ஒரு பொய்யர் என்று அழைக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் நற்பெயர் என்ன? அது அவர்களின் மனதிலே ஒரு பொய்யர். அது உண்மையை மாற்றுகிறதா? இல்லை. உங்கள் குணத்தை அது மாற்றுகிறதா? இல்லை. இந்த உண்மையை நீங்கள் உள்வாங்கும்போது ஒரு பெரிய சுமை உங்கள் தோள்களிலிருந்து இறங்குகிறது. நீங்கள் உங்கள் நற்பெயரை நிர்வகிக்க முயற்சிப்பதை நிறுத்துகிறீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் குணத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்தத் தொடங்குகிறீர்கள். 6வது படி, கட்டுப்பாட்டின் வட்டத்தை வரைதல். இப்போது ஒரு எளிய மனப்பயிற்சி செய்வோம். உங்கள் மனதில் ஒரு வட்டத்தை வரையுங்கள். அந்த வட்டத்திற்குள் உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்தையும் வைக்கவும். உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் முடிவுகள், உங்கள் செயல்கள், உங்கள் முயற்சி, உங்கள் பதில். இதுதான் உங்கள் ராஜ்யம். இங்குதான் உங்கள் உண்மையான சக்தி உள்ளது. இப்போது வட்டத்திற்கு வெளியே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத அனைத்தையும் வைக்கவும். வானிலை, போக்குவரத்து, பொருளாதாரம், மற்றவர்களின் எண்ணங்கள், மற்றவர்களின் கருத்துக்கள், மற்றவர்களின் உணர்வுகள், மற்றவர்களின் செயல்கள். ஸ்டோயிசிசத்தின் சாரம் இதுதான். உங்கள் ஆற்றல், நேரம் மற்றும் உணர்ச்சி அனைத்தையும் வட்டத்திற்குள் உள்ள விஷயங்களில் முதலீடு செய்யுங்கள். வட்டத்திற்கு வெளியே உள்ள விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் வாட்டிப்பாய், கவலைப்படாதீர்கள். மற்றவர்களின் கருத்துக்கள் தெளிவாக வட்டத்திற்கு வெளியே உள்ளன. அவை உங்கள் ராஜ்யத்தின் ஒரு பகுதி அல்ல. அவை அந்நிய பிரதேசங்கள். 7வது படி, உங்கள் உண்மையான களத்தை ஆளுதல். உங்கள் கட்டுப்பாட்டின் வட்டத்தில் உள்ளவை உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்கள். இவைதான் போர்க்களம். இங்குதான் உங்கள் குணம் சோதிக்கப்படுகிறது. இங்குதான் நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக மாறுகிறீர்கள். ஒரு சராசரி மனிதன் தனது ஆற்றலை வட்டத்திற்கு வெளியே உள்ள விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதில் செலவிடுகிறான். அவன் வானிலை பற்றி புகார் கூறுகிறான். அவன் மற்றவர்களின் முட்டாள்தனத்தால் கோபப்படுகிறான். அவன் மற்றவர்கள் தன்னை விரும்புவார்களா என்று கவலைப்படுகிறான். ஆனால் ஒரு ஸ்டோயிக் போர் வீரன் வேறுபட்டவன். அவன் தனது கவனத்தை உள்நோக்கி திருப்புகிறான்.
அவன் தனது எண்ணங்களை கவனிக்கிறான். அவன் தனது எதிர்வினைகளை தேர்ந்தெடுக்கிறான். அவன் தனது செயல்களை தனது மதிப்புகளுடன் சீரமைக்கிறான். அவன் தனது சொந்த களத்தின் மாஸ்டர் ஆகிறான். நீங்கள் உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்தும்போது வெளி உலகத்தால் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் ஒரு புயலின் மையத்தில் அமைதியாக இருக்கும் ஒரு கண் போன்றவர். 8வது படி, பிறர் கருத்துக்களை உச்சகட்ட புறக்காரணியாக கருதுதல். உங்கள் கட்டுப்பாட்டு வட்டத்திற்கு வெளியே உள்ள அனைத்து விஷயங்களிலும் மற்றவர்களின் கருத்துக்கள் மிகவும் கவர்ச்சியானவை. அவை முக்கியமானவை போலத் தெரிகின்றன. அவை நம்மை நேரடியாக பாதிப்பதாக உணர்கிறோம். ஆனால் ஸ்டோயிக் பார்வையில் ஒரு அந்நியரின் கருத்துக்கும் காற்றின் திசைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட புற நிகழ்வுகள். ஒரு விமர்சனம் உங்களை தாக்கும்போது அதை ஒரு அம்பாக பார்க்காதீர்கள். அதை வானத்திலிருந்து விழும் ஒரு மழை துளியாக பாருங்கள். நீங்கள் மழையை திட்ட முடியுமா? இல்லை. நீங்கள் ஒரு குடையை எடுக்கலாம் அல்லது உள்ளே செல்லலாம். அதுபோலவே நீங்கள் விமர்சனத்தை தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதற்கு எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் அதை உங்கள் தோலை துளைக்க அனுமதிக்கலாம் அல்லது அது உங்களை தாண்டிச் செல்ல அனுமதிக்கலாம். இந்த மனநிலை மாற்றம்தான் உண்மையான உணர்ச்சி கட்டுப்பாட்டின் திறவுகோல். 9வது படி, செல்வாக்கின் மாயையை உடைத்தல். ஆனால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் மற்றவர்களின் கருத்துக்களை பாதிக்க முடியும். ஓரளவிற்கு அது உண்மைதான். உங்கள் செயல்கள் மூலம் நீங்கள் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க முயற்சி செய்யலாம். ஆனால் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. நீங்கள் ஒரு விதையை நடலாம், செல்வாக்கு, ஆனால் அது வளருமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. கட்டுப்பாடு, அது மண், சூரிய ஒளி, தண்ணீர் ஆகியவற்றைப் பொறுத்தது. அதுபோலவே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளலாம், செல்வாக்கு, ஆனால் மற்றவர் உங்களை விரும்புவாரா என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. கட்டுப்பாடு, அது அவர்களின் மனநிலை, அவர்களின் கடந்த கால அனுபவங்கள், அவர்களின் தற்போதைய மன அழுத்த நிலைகளை பொறுத்தது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது விடுதலை அளிக்கிறது. நீங்கள் சரியானதைச் செய்வதில் கவனம் செலுத்துகிறீர்கள், முடிவை பற்றி கவலைப்படுவதில்லை. நீங்கள் உங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்கிறீர்கள், விளைவுகளுக்கு அல்ல. 10வது படி, மனமாற்றம். வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்திற்கு. இதுவரை நாம் விவாதித்தவை அனைத்தும் ஒரு அடிப்படை மாற்றத்திற்கு வழிவகுக்கின்றன. உங்கள் மதிப்பீட்டின் மூலத்தை வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்திற்கு மாற்றுவது. பெரும்பாலான மக்கள் ஒரு வெளிப்புற மதிப்பெண் அட்டையுடன் வாழ்கின்றனர். அவர்களின் சுய மதிப்பு, அவர்களின் வங்கி இருப்பு, அவர்களின் சமூக ஊடகப் பின்தொடர்பவர்கள், மற்றவர்களின் பாராட்டுக்கள் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது. இது ஒரு நிலையற்ற மற்றும் ஆபத்தான வாழ்க்கை. ஒரு ஸ்டோயிக்கு ஒரு உள் மதிப்பெண் அட்டையை உருவாக்குகிறான். அவனுடைய சுய மதிப்பு அவனுடைய குணத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. அவன் இன்று நேற்றை விட நேர்மையாக இருந்தானா? அவன் தைரியமாக செயல்பட்டானா? அவன் தன் கடமைகளைச் செய்தானா? இவைதான் முக்கியமான கேள்விகள். உலகம் உங்களை பாராட்டினாலும் நீங்கள் உங்கள் சொந்த மதிப்புகளை மீறினால் நீங்கள் தோல்வியடைந்தீர்கள். உலகம் உங்களை விமர்சித்தாலும் நீங்கள் உங்கள் கொள்கைகளின்படி வாழ்ந்தால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். இதுதான் உண்மையான சுயாதீனம். 11வது படி, 2 நிமிட பயிற்சி. ஸ்டோயிக் கேள்வி வெளிப்படுகிறது. இப்போது நாம் இந்த வீடியோவின் மையப் பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு எதிர்மறையான கருத்து, ஒரு தீர்ப்பான பார்வை அல்லது நிராகரிக்கப்படுமோ என்ற பயம் உங்களை தாக்கும்போது, உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் உங்கள் சக்தியை மீட்டெடுக்கவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த கேள்வி. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களையே இப்படி கேட்க வேண்டும், இந்த நபரின் கருத்து எனது குணத்தின் புறநிலை யதார்த்தத்தை மாற்றுகிறதா? அல்லது இன்னும் எளிமையாக, இது என் கட்டுப்பாட்டில் உள்ளதா? இந்த கேள்வி ஒரு மனரீதியான சுவிட்ச் போல செயல்படுகிறது. இது உங்கள் உணர்ச்சிவசப்பட்ட பழமையான மூளையிலிருந்து உங்கள் பகுத்தறிவு, தர்க்க ரீதியான மூளைக்கு சக்தியை மாற்றுகிறது. இது ஒரு உடனடி முறை மாற்றத்தை உருவாக்குகிறது. 12வது படி, செயல்முறை. உணர்ச்சியை கண்டறியுங்கள். அந்த கேள்வி பயனுள்ளதாக இருக்க அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். முதல் படி, உணர்ச்சியின் ஆரம்ப எழுச்சியை கவனிப்பது. யாராவது உங்களை விமர்சிக்கும் போது உங்கள் வயிற்றில் ஏற்படும் அந்த இறுக்கம், நிராகரிப்பை பற்றி நினைக்கும்போது உங்கள் இதயத்தில் ஏற்படும் அந்த படபடப்பு,
அந்த உணர்ச்சி உங்களை முழுமையாக ஆட்கொள்வதற்கு முன் அதை அடையாளம் காண வேண்டும். சரி, எனக்கு இப்போது கோபம் வருகிறது. நான் இப்போது பதட்டமாக உணர்கிறேன். இந்த எளிய அங்கீகாரம் உணர்ச்சிக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்குகிறது. அந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி உள்ளது. அந்த இடைவெளியில்தான் நீங்கள் பதிலளிப்பதை தேர்ந்தெடுக்க முடியும், வெறும் எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக. இது ஒரு தசை போன்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு வலிமையாக அது மாறும். 13வது படி, செயல்முறை. கேள்வியை கேளுங்கள். அந்த இடைவெளியை நீங்கள் உருவாக்கியவுடன் ஸ்டோயிக் கேள்வியை மனப்பூர்வமாக கேளுங்கள். இந்த நபரின் கருத்து என் கட்டுப்பாட்டில் உள்ளதா? பதில் எப்போதும் தவிர்க்க முடியாமல் இல்லை என்பதாக இருக்கும். பின்னர் 2வது ஆழமான கேள்வியை கேளுங்கள். அவர்களின் எதிர்மறையான தீர்ப்பு நான் யார் என்ற உண்மையை மாற்றுகிறதா? நான் செய்த செயலின் தார்மீகத் தன்மையை அது மாற்றுகிறதா? மீண்டும் பதில் தெளிவாக இல்லை என்பதாக இருக்கும். உங்கள் சக ஊழியர் உங்கள் விளக்கக்காட்சி சலிப்பானது என்று நினைக்கலாம். அது அவர்களின் கருத்து. அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அது நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் என்ற உண்மையையோ நீங்கள் வழங்கிய தகவலின் துல்லியத்தையோ மாற்றாது. இந்த தர்க்க ரீதியான செயல்முறை உணர்ச்சியின் நெருப்பை குறைத்து தெளிவான சிந்தனைக்கு இடமளிக்கிறது. 14வது படி, செயல்முறை. உண்மையை ஏற்று உங்கள் சக்தியை மீட்டெடுங்கள். கேள்விக்கு இல்லை என்று பதிலளித்த பிறகு அடுத்த படி அந்த உண்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இது ஒரு அறிவுசார் பயிற்சி மட்டுமல்ல, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான சரணடைதல். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாததை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விட்டுவிடுகிறீர்கள். நீங்கள் ஒரு சுவரில் மோதுவதை நிறுத்துகிறீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றிற்கு உங்கள் கவனத்தை திருப்புகிறீர்கள். சரி, அவர்களின் கருத்தை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் எனது அடுத்த விளக்கக்காட்சியை நான் எவ்வாறு மேம்படுத்தலாம்? எனது வேலையின் தரத்தில் நான் கவனம் செலுத்தலாம். எனது திறமைகளை நான் வளர்த்துக் கொள்ளலாம். திடீரென்று நீங்கள் ஒரு பலவீனமான பாதிக்கப்பட்டவரிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த முகவராக மாறுகிறீர்கள். உங்கள் ஆற்றல் மீண்டும் உங்கள் கட்டுப்பாட்டின் வட்டத்திற்குள் பாய்கிறது. இதுதான் உண்மையான மனோபலம். 15வது படி, ஒரு நடைமுறை உதாரணம். இதை ஒரு நிஜ வாழ்க்கை சூழ்நிலையில் பார்ப்போம். நீங்கள் ஒரு விருந்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு புதிய நபரிடம் பேச ஆரம்பிக்கிறீர்கள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர்கள் ஆர்வமின்றி தெரிகிறார்கள். உங்களிடமிருந்து விலகிச் செல்கிறார்கள். உங்கள் பழமையான மூளை உடனடியாக அலறுகிறது. நான் சலிப்பானவன். நான் மோசமாக பேசுகிறேன். அவர்கள் என்னை விரும்பவில்லை. பதட்டமும் அவமானமும் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இப்போது ஸ்டோயிக் பயிற்சியை பயன்படுத்துங்கள். படி 1, உணர்ச்சியை கவனியுங்கள். பதட்டம், நிராகரிப்பு. படி 2, கேள்வியை கேளுங்கள். அவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது என் கட்டுப்பாட்டில் உள்ளதா? இல்லை. அவர்களின் ஆர்வமின்மை நான் ஒரு தகுதியற்ற மனிதன் என்ற உண்மையை உருவாக்குகிறதா? இல்லை. ஒருவேளை அவர்கள் ஒரு மோசமான நாள் கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் சமூக பதட்டத்துடன் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் தங்கள் நண்பரை தேடிக் கொண்டிருக்கலாம். காரணங்கள் முடிவற்றவை. அவை உங்களை பற்றியதல்ல. படி 3, உங்கள் சக்தியை மீட்டெடுங்கள். சரி, அந்த உரையாடல் உம்பாகவில்லை. இப்போது நான் என்ன செய்ய முடியும்? நான் வேறு யாரிடமாவது பேசலாம். நான் ஒரு பானம் அருந்தலாம். நான் விருந்தை ரசிக்கலாம். நீங்கள் சூழ்நிலையின் கட்டுப்பாட்டை மீண்டும் எடுத்துக்கொள்கிறீர்கள். 16வது படி, உங்கள் உள்கோட்டையை கட்டுதல். ஸ்டோயிக் கேள்வி ஒரு அவசர கால கருவி. ஆனால் நீண்ட கால இலக்கு அந்த கருவி உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்குவது. இதைத்தான் ஸ்டோயிக்ஸ் உள்கோட்டை என்று அழைத்தனர். இது உங்கள் மனதில் உள்ள ஒரு இடம், வெளிப்புற நிகழ்வுகளால் தொட முடியாதது. இந்த கோட்டை செங்கல் மற்றும் சாந்தினால் கட்டப்படவில்லை. இது உங்கள் மதிப்புகள், உங்கள் கொள்கைகள், உங்கள் பகுத்தறிவு ஆகியவற்றால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிப்பதற்கு பதிலாக பகுத்தறிவுடன் பதிலளிக்கும்போது நீங்கள் அந்த கோட்டையின் சுவரில் ஒரு கல்லைச் சேர்க்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாததை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக உங்கள் செயல்களில் கவனம் செலுத்தும்போது நீங்கள் சுவர்களை பலப்படுத்துகிறீர்கள். காலப்போக்கில் இந்த கோட்டை மிகவும் வலிமையானதாக மாறும். உலகின் கருத்துக்களும் விமர்சனங்களும் அலைகள் பாறையில் மோதுவது போல பாதிப்பில்லாமல் மோதிச் செல்லும். 17வது படி, விமர்சனத்திற்கு அப்பால்
புகழ்ச்சியின் பொறி. இது ஒரு மேம்பட்ட கருத்து, ஆனால் உண்மையான மனோபலத்திற்கு முக்கியமானது. பெரும்பாலான மக்கள் விமர்சனத்தை தவிர்க்க விரும்புகிறார்கள், ஆனால் ஒரு உண்மையான ஸ்டோயிக் புகழ்ச்சியையும் தவிர்க்க விரும்புகிறான். ஏன்? ஏனென்றால் விமர்சனம் மற்றும் புகழ்ச்சி இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். இரண்டும் உங்கள் சுய மதிப்பை மற்றவர்களின் கைகளில் வைக்கின்றன. நீங்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாகிவிட்டால் நீங்கள் விமர்சனத்திற்கும் அடிமையாகி விடுவீர்கள். நீங்கள் பாராட்டுக்காக வாழ ஆரம்பித்தால் நீங்கள் நிராகரிப்பால் இறப்பீர்கள். வலிமையான மனிதன் இரண்டையும் ஒரே மாதிரியாக கருதுகிறான். வெளிப்புறத் தகவல். ஒரு விமர்சனம் உண்மையின் ஒரு கூறுகளைக் கொண்டிருந்தால் அவன் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறான். ஒரு புகழ்ச்சி வந்தால் அவன் நன்றி கூறுகிறான், ஆனால் அதை தனது இதயத்தில் அனுமதிப்பதில்லை. அவனது சுய மதிப்பு உட்புறத்திலிருந்து வருகிறது, வெளிப்புறத்திலிருந்து அல்ல. 18வது படி. உண்மையான நீதிபதி. உங்கள் சொந்த பகுத்தறிவு. நீங்கள் மற்றவர்களின் தீர்ப்பிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளும்போது ஒரு வெற்றிடம் ஏற்படலாம். யார் என்னை மதிப்பிடுவார்கள் என்ற கேள்வி எழலாம். பதில், நீங்கள்தான். உங்கள் பகுத்தறிவுதான் உங்கள் உயர்ந்த நீதிபதி. ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் இவைதான். நான் இன்று எனது மதிப்புகளின்படி வாழ்ந்தேனா? நான் தைரியமாக இருந்தேனா? நான் நேர்மையாக இருந்தேனா? நான் எனது கடமைகளைச் செய்தேனா? இதுதான் ஒரே தீர்ப்பு. இந்த உள் நீதிமன்றம் மட்டுமே உண்மையான அதிகாரம் கொண்டது. நீங்கள் உங்கள் சொந்த பகுத்தறிவின் மரியாதையை சம்பாதிக்கும்போது உலகின் மரியாதை ஒரு போனஸ் மட்டுமே, ஒரு தேவை அல்ல. இது ஒரு ஆழமான மாற்றம். நீங்கள் பார்வையாளராக இருந்து உங்கள் சொந்த வாழ்க்கையின் நீதிபதியாக மாறுகிறீர்கள். 19வது படி. ஸ்டோயிக் பற்றின்மை. அபேதியா விளக்கப்பட்டது. ஸ்டோயிசிசம் உணர்ச்சியற்றதாக இருப்பது என்று ஒரு பொதுவான தவறான கருத்து உள்ளது. இது முற்றிலும் தவறு. ஸ்டோயிசிசம் என்பது அழிவுகரமான பகுத்தறிவற்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுபடுவது. இதைத்தான் அவர்கள் அபேதியா என்று அழைத்தனர். இது அக்கறையின்மை அல்ல, மாறாக மன அமைதி. நீங்கள் இன்னும் அன்பு, மகிழ்ச்சி மற்றும் திருப்தி போன்ற நேர்மறையான உணர்ச்சிகளை உணர்கிறீர்கள். ஆனால் கோபம், பொறாமை மற்றும் பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உங்கள் மீது பிடியைக் கொண்டிருக்கவில்லை. மற்றவர்களின் கருத்துக்கள் உங்களை தொந்தரவு செய்யாதபோது நீங்கள் இந்த நிலையை அடைகிறீர்கள். அவை உங்கள் மன அமைதியை குலைக்க முடியாது, ஏனென்றால் உங்கள் அமைதி வெளிப்புற நிகழ்வுகளைச் சார்ந்து இல்லை. அது உங்கள் உள்கோட்டையின் அசைக்க முடியாத அடித்தளத்திலிருந்து வருகிறது. இது ஒரு சூப்பர் பவர் போன்றது, ஆனால் அது அனைவருக்கும் அணுகக்கூடியது. 20வது படி. உங்கள் புதிய இயக்க முறைமை. இந்த வீடியோவில் உள்ள கொள்கைகளை நீங்கள் பயிற்சி செய்யும்போது நீங்கள் அடிப்படையில் உங்கள் மனதின் இயக்க முறைமையை மேம்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு பதிலளிக்கும் உணர்ச்சிவசப்பட்ட நிரலாக்கத்திலிருந்து ஒரு செயலில் பகுத்தறிவுள்ள நிரலாக்கத்திற்கு மாறுகிறீர்கள். இனிமேல் மற்றவர்களின் கருத்துக்கள் ஒரு வைரஸ் போல உங்கள் கணினியை செயலிழக்கச் செய்யாது. அதற்கு பதிலாக அவை ஒரு ஃபயர்வால் மூலம் தடுக்கப்படும். உங்கள் பகுத்தறிவு. இது என் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்ற கேள்வி அந்த ஃபயர்வால். இது உங்கள் மன ஆற்றலை பாதுகாக்கிறது, உங்கள் கவனத்தை முக்கியமானவற்றில் செலுத்துகிறது, மேலும் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்க உங்களை அனுமதிக்கிறது. இது ஒரே இரவில் நடக்காது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த மனநிலையை தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் சுதந்திரமான, வலிமையான மற்றும் உண்மையிலேயே இறையாண்மை கொண்ட மனிதனாக மாறுகிறீர்கள். இறுதியாக நாம் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை வந்தடைந்துள்ளோம். உங்கள் சுதந்திரம் எந்த போர்க்களத்திலும் வெல்லப்படுவதில்லை, ஆனால் உங்கள் காதுகளுக்கு இடையில் உள்ள அந்த 6 அங்குல இடத்தில் வெல்லப்படுகிறது. உண்மையாகவே முக்கியமான ஒரே கருத்து உங்கள் சொந்த செயல்களைப் பற்றிய உங்கள் பகுத்தறிவுள்ள தீர்ப்புதான். மற்ற அனைத்தும் வெறும் சத்தம். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நுழைந்த நபராக வெளியேறாதீர்கள். உங்கள் சொந்த உள் அமைதியின் கட்டிடக் கலைஞராக வெளியேறுங்கள். உடைக்க முடியாதவர், அசைக்க முடியாதவர். இந்த அறிவுசார் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் சிந்திக்கும் சிறுபான்மையினரில் ஒருவர். இந்த சக்தி வாய்ந்த செய்தியை கேட்க வேண்டிய மற்றொரு ஆணுடன் இதை பகிருங்கள். மேலும் ஆழ்ந்த உள்ளடக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது ஒரு இறுதி கேள்வி. இந்த ஸ்டோயிக் கேள்வியை உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் முதலில் பயன்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் திட்டங்களை கீழே உள்ள கருத்துக்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.